عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. صدق الله العليم. ربنا أتمم لنا نورنا, எங்கள் இறைவா எங்களை மன்னிப்பாயாக, இன்னும் எங்களுக்கு எங்களுடைய ஒளியை எங்களுக்கு நிரப்பமாகி வைத்து அருள் புரிவாயாக. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறாய் என்கின்ற துவா. கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் ரப்பனா என்று சொல்லக்கூடிய 40 துவாக்களை அல்லாஹ் சொல்லி தரான். ரப்பனா என்பதாக ஆரம்பம் செய்யக்கூடிய துவாக்கள்ல 40 துவாக்கள். அதுல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இன்று 40வது துவாவை நாம் அடைந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக 1.5 ஆண்டு காலமாக சுபூஹுனுடைய பயானில் இந்த ரப்பனா துவாக்களுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டு இன்றோடு கடைசியாக வரக்கூடிய 40வது துவாவை இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். இந்த துவாவை யாரு ஓதுவாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன் இந்த துவாவை பதிவு செய்யறான். இந்த துவாவை யாரு ஓதுவாங்க அப்படின்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகள் இந்த துவாவை ஓதி கொண்டிருப்பாங்க. இந்த துவாவை இங்க யார் ஓதுறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இந்த துவாவை சொர்க்கவாதிகள் தான் ஓதுவாங்க, வேற யாரும் ஓத மாட்டாங்க. இந்த துவாவை யார் அல்லாஹ்ட்ட அதிகமா இங்க கேட்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துவான். இந்த துவாவினுடைய மிகப்பெரிய சிறப்பையே அதையத்தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரப்பனா அத்திமீம் லனா நூரனா, எங்கள் இறைவா, சொர்க்கவாதிகள் கேட்பாங்கன்னா, எங்கள் இறைவா எங்களுடைய ஒளியை எங்களுக்கு நிரந்தரமாக ஆக்கி வைப்பாயாக. வகஃபிர் லனா, இன்னும் எங்களை மன்னிப்பாயாக. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து பொருட்களின் மீதும் நீயே ஆற்றலுடையவனாக இருக்கிறாய். இந்த துவாவை சொல்வதற்கு முன்னாடி ஒரு செய்தி அல்லாஹ் முன்னாடி பதிவு செய்யறான். இந்த துவாவுக்கு முன்னாடி ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்க என்பதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸுக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நாரா நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த துவாவை சொல்வதற்கு முந்தைய வசனத்துல அல்லாஹ் அப்படியே முதல்ல ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே வரான். இது ஒரு அறிவுரையா அல்லாஹ் சொல்றான், முதல்ல உங்களை காப்பாத்திட்டீங்க, அதே போன்று கூ அன்ஃபுஸுக்கும் அஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கனிமிக்க சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்தை கஷ்டத்திலிருந்து நாம பாதுகாக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். சிரமங்களை விட்டு நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாக்கிறதுக்கு நாம போராடிக்கிட்டு இருக்கிறோம். துன்பங்களை விட்டு, பசி பட்டினியை விட்டு நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்கிறோம். எந்த நிலையிலையுமே நம்முடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ நம்ம குடும்பத்துல இருக்கவங்களுக்கு பசி வந்துடக்கூடாது, அவங்க பட்டினியா கடந்துடக்கூடாது, அவங்களுக்கு சிரமங்கள் ஏற்படக்கூடாது, துன்பங்கள் ஏற்படக்கூடாது என்கின்ற அடிப்படையில எவ்வளவோ போராட்டத்தை போராடி அவங்கள நம்ம கண்ணியமா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதையும் அல்லாஹ் விரும்புவான், இந்த செயலை அல்லாஹ் விரும்புவான். எவர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி உழைக்கின்றார், அவர் உழைப்பதற்காக வேண்டி வீட்டில இருந்து வெளியில கிளம்பிட்டாருன்னா அவர் திரும்பி வீட்டுக்கு வருகின்ற வரையிலும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்புல அவர் இருக்கிறாரு. அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். யார? குடும்பத்திற்காக வேண்டி உழைப்பதற்கு வெளியில் செல்லக்கூடியவர், வேற எந்த காரணத்துக்காண்டியும் போகல, தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி வெளியில உழைப்பதற்காக வேண்டி செல்லக்கூடியவர் வீடு திரும்புகின்ற வரையிலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிறாரு. அதை அல்லாஹ் விரும்புறான். எப்படி இதையெல்லாம் விட்டு நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம உழைக்கிறோமோ, கஷ்டப்படுறோமோ, அதே போன்று நம்முடைய குடும்பங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடி கொடுப்பது நம்முடைய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகஸ்தர், ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நிர்வாகியா இருப்பார், தந்தையா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், அல்லது சகோதரியா இருக்கலாம்,
ஒரு குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தினுடைய தலைமையா ஒருத்தர் இருப்பார். தன்னுடைய குடும்பத்துல மார்க்கத்திற்கு முரணான ஒரு செயல் நடக்குது, அதை அவர் கண்டுக்காம போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவரை விட அல்லாஹ்விடத்துல தரம் தாழ்ந்தவர் யாரும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கையாக இந்த செய்தியை சொல்றாங்க. குடும்பத்துக்குள்ள அல்லாஹ்விற்கு மாற்றமான செயலை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா, மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், அதை கண்டும் காணாமையும் ஒருத்தர் போகக்கூடாது. அதை உடனடியாக மார்க்கத்திற்கு முரண்பட்ட செயல்கள் குடும்பத்தார்களிடத்துல நடக்கும் பொழுது அதை கண்டும் காணாம இருந்துட்டா அவர் அல்லாஹ்விடத்துல தாழ்ந்தவரா போயிடுவாரு. அப்போ மார்க்கத்திற்கு முரண்பட்ட விஷயத்தை குடும்பத்துல அது ஆக சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடவே கூடாது என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வந்து, இத கடைபிடித்தவர்கள் சொர்க்கத்திற்கும் இதிலிருந்து வழி தவறியவர்கள் நரகத்திற்கும் என்பதாக இந்த வசனம் முடிவுக்கு வருது. இப்ப நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அது ரொம்ப கொடுமையானது என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மேராஜினுடைய பயணத்துல அவங்களுக்கு ரெண்டுமே காட்டப்பட்டது, சொர்க்கம் நரகம். நரகத்தையும் பார்த்தாங்க, சொர்க்கத்தையும் பார்த்தாங்க. அந்த நரகத்தில் நடைபெறக்கூடிய வேதனைகளும் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அல்லாஹ் சொல்றான், நரகம் ரொம்ப கொடுமையானது. அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகள் அல்லாஹ்விடத்துல அழுவார்கள், அந்த அழுகையெல்லாம் வீணானது. அப்போ அந்த நரகவாதிகளை பார்த்து சொல்லப்படும், நீங்கள் கூலி கொடுக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு இந்த நரகம் தான் கூலியா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நரகமாக இந்த கூலி கொடுக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க செய்யாததுக்கு நான் கொடுக்கல, நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்குதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக அவர்களிடத்திலே சொல்லப்படும். இதுதான் நரகவாதிகளுடைய நிலை. அவர்கள் வேதனையிலும் கஷ்டத்திலும் அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்பதாக அடுத்த செய்தியாக ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டு மூன்றாவதாக இந்த விஷயத்துக்கு வர்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன். அதாவது களப்பற்ற முறையில அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வது, நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். யார் களப்பற்ற முறையில் அல்லாஹ் தௌபா செய்யறாரோ, இப்ப இந்த துவாவிலையும் ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய எல்லா துவாக்கள்லையும் அதுக்குள்ள ஒரு பாவ மன்னிப்புக்கு உண்டான தௌபாவுக்கு உண்டான ஒரு வார்த்தையை அல்லாஹ் கொண்டு வந்துறான், வகுப்பிருந்தனா இறைவா எங்களை மன்னிப்பாயாக. அப்ப களப்பற்ற முறையில அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறது, ஒரு பாவத்தை செய்யறாரு, அந்த பாவத்திலிருந்து முழுவதுமாக தான் மீள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செய்யக்கூடியதுதான் களப்பற்ற முறையான தௌபா. அல்லாஹ் சொல்றான், களப்பற்ற முறையில் தௌபா செய்யுங்கள். அப்படி ஒருத்தர் தௌபா செஞ்சிட்டாருன்னா, நம்பிக்கை கொண்டவர்களை, யார் அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டாங்களோ, அல்லாஹ் மேல இஸ்திகாமத்தா இருக்கிறாங்களோ அவங்கள ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். அந்நாளில் அவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த நாளில் அவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள். பிரகாசமாக அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் கூறுவார்கள், ரப்பனா அத்திமீம் லனா நூரனா, எங்கள் இறைவா எங்களுக்கு இந்த ஒளியை நீ நிரப்பமாக்கி வைப்பாயாக, வஃபிர்லனா எங்களை மன்னிப்பாயாக, இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறாய். அவங்களுக்கு சொல்லப்படும், அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை வழங்கிட்டான், அல்லாஹ் உங்களை மன்னிச்சுட்டான், நீங்கள் சொர்க்கத்துல நீங்கள் விரும்பியதை போன்று நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த துவா சொர்க்கவாதிகள் ஓதக்கூடிய துவா. இந்த துவாவை இங்க யார் ஓதுறாங்களோ நிச்சயமாக அவர்களும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இப்ப இந்த குடும்பத்தார்கள் விஷயத்துல அவங்கள நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றானே, அப்ப அந்த பாதுகாப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எதை பெரிதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய உணவு இருக்குது இல்லையா, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய உணவு, நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் அளிக்கக்கூடிய உணவுகள் இருக்குது இல்லையா, இது ஹராமாக இல்லாததாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹராமான உணவை கொண்டு வளர்ந்த உடல் சொர்க்கத்தில நுழையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய உணவுல ஹராமை கொஞ்சம் கூட என்ன செஞ்சிடாதீங்க, சேர்த்துறாதீங்க. உங்களுடைய வருமானங்களை ஹலாலாக பேணி கொள்ளுங்கள். இதை ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சாலே போதும், அவரும் அவருடைய குடும்பமும் சொர்க்கத்திற்கு போயிடலாம். அப்ப ஹராமான உணவுகள், ஹராமான செயல்பாடுகள், ஹராமான எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு விலக்கி இருக்கிறான் அதெல்லாம் ஹராம், எதெல்லாம் ஆகுமாக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் ஹலால்.
அப்ப ஹலால் ஹராமை ஒருவர் பேணுதலாக தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் வழங்கினார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவர் அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்கும் நேசத்திற்கும் ஆளாகிறாரு. அவர் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறாரு. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அங்க சிராத்துல் முஸ்தகின்னு ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்தை கடந்தாதான் அவர் என்ன செஞ்சிட முடியும், அவர் சொர்க்கத்திற்கு போக முடியும். அந்த பாலத்தை கடக்காம ஒரு சொர்க்கவாதி சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. இப்ப இந்த பாலத்தை கடக்கிறத பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்துல களப்பற்ற முறையில் தௌபா செய்கிறாரோ, எவர் அல்லாஹ்விடத்துல அதிகமாக பிரார்த்தனை செஞ்சாரோ, எவர் ஹராமான உணவை விட்டு தன்னுடைய உடலை பாதுகாத்து கொண்டாரோ, இவங்களை அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த சிராத்துல் முஸ்தகின் பாலத்துல கடக்கக்கூடிய நேரத்துல அவருடைய ஈமானை கொண்டு அல்லாஹ் அவர்களை பிரகாசமாக ஆக்கிடுவான். அவங்க உடலை என்ன செஞ்சிடும், இந்த துவாவுல சொல்றாங்கல்ல, ரப்பனா அத்திமிம்லனா நூறனா, இந்த ஒளியை எங்களுக்கு அப்படி நிரப்பமாக்கி வைக்கிறாங்கல்ல, அந்த உடலில் அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை, ஈமானினுடைய அந்த பிரகாசத்தை அந்த சிராத்துல் முஸ்தகின் பாலத்துல அவங்க ஏறும் பொழுது அந்த இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் வழங்கிடுவான். அவங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் தான் அந்த பாலத்துல அவங்களுக்கு வழியை காட்டும். அவங்க போகக்கூடிய பாலத்துல அவங்களுக்கு வழியை காட்டும். அந்த வெளிச்சத்தை கொண்டு அந்த பாலத்தை அவர்கள் கடந்து விடுவார்கள். சிராத்துல் முஸ்தகின் பாலத்தினுடைய அந்த கூர்மையை பத்தி சொல்லும் பொழுது, திருவத்தினுடைய முடி இருக்குதுல்ல, அந்த முடியினுடைய கூர்மையாக இருக்கும் என்பதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதை கடக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஈமான் கொண்டவர்களை, அவர்களுடைய ஈமானில் உண்மையாக இருந்தவர்களை, அந்த ஈமானினுடைய பிரகாசத்தினுடைய ஒளியை கொண்டு அவர்களுக்கு அது வெளிச்சத்துல இடம் காட்டும், அவர்கள் நடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஈமானில குறையாக இருந்தவர்கள், ஹராமானதை பார்த்தவர்கள், ஹராமான உணவோடு வாழ்ந்தவர்கள், ஹராமை தன்னுடைய வாழ்க்கையில ஒதுக்காதவங்க அந்த நரகத்துல நடந்து செல்லும் பொழுது, அந்த பாலத்துல நடந்து செல்லும் பொழுது நரகத்தில் வலிக்கி விழுந்து விடுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். மேலும் இந்த துஆவை ஓதினால் என்ன சிறப்பு என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, எவர் ஒருவர் இந்த துஆவை ஓதுறாரோ அவர் நயவஞ்சகர்கள், துரோகிகள், விரோதிகள், அடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய அந்த கெடுமதியாளர்கள், இவர்களை விட்டு அவர்கள் பாதுகாப்பு அடைவார்கள் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த துஆவினுடைய சிறப்பை பற்றி சொல்லி காண்பிக்கின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் சிராத்துல் முஸ்தகீன் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை கடந்து சென்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய இந்த நல்ல பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்து வழங்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி.